ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கேடா பத்தி பார்க்க போறோம். ஸ்கேடா இஸ் இன்னொரு பிளான்டா இருந்தாலும் அது ஆபரேஷன்ஸ் வந்து நம்மளால மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ண முடியும். நம்ம இப்ப என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா, ஏபிபிஎல்சியை வந்து இன்டெக்ஸ் ஸ்கேடா கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி என்ன ஒரு ஆபரேஷன்ஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வால் 1 அண்ட் பம்ப் வந்து ஆன் ஆகுது. நெக்ஸ்ட் லெவல் 1 ரீச் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 2 ரீச் ஆகுறப்போ வால் 1 ஆஃப் ஆகி வால்வ் 2 ஆன் ஆகுது. தென் லெவல் 3 ரீச் ஆகுறப்போ வால்வ் 2 ஆஃப் ஆகி பம்ப் ஆஃப் ஆகி மிக்சர் ஹீட்டர் ஆன் ஆகுது. அந்த சைட் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் சென்சர் செட் பண்றப்போ வால்வ் 3 ஆன் ஆகி ஹீட்டர் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் தென் அடுத்தது வரிசைக்கு டிக்ரீஸ் ஆகுது. லெவல் 3 இருந்து லெவல் 2 டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து லெவல் 1 டிக்ரீஸ் ஆகுது. தென் ஃபைனலாக அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ் ஆகுது. இதை பற்றி கோர்ஸ் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கணுமா 3 monthsலேயே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளாலையும் இதை பற்றி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஐபிஎஸ்எஸ் குளோபல் காண்டாக்ட் பண்ணுங்க. இது கோர்ஸோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.